ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பேச இடதுசாரி செயல்பாட்டாளர் தோழர் நாதன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோடு பேசுவோம். தோழர் வணக்கம். வணக்கம். ஸ்ரீ வைகுண்டத்தை சார்ந்த முன்னாள் தாவேகா பெண் நிர்வாகி அவங்க தாவேகா நிர்வாகிகளாலே பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருந்தாங்க. வேலை வாங்கி தரதா சொல்லி ஏமாற்றப்பட்டு அந்த சம்பவம் நடந்தது. அதில் அந்த சம்பந்தப்பட்ட நபர்கள், அந்த குற்றத்தில் ஈடுபட்ட நபர்கள் கைது செய்யப்பட்டாங்க. ஆனால் தொடர்ந்து அந்த பெண் அவங்க பத்திரிகையாளர் செஞ்சு என்ன பேசுகிறாங்கன்னா, அந்த அரசுக்கிட்ட என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னா, அந்த தொகுதி எம்எல்ஏ சரவணன் அவரோட பேரும் இதில் அடிபட்டு அவரும் இதில் இருக்கிறாரு, அவரையும் விசாரிக்கணும், அவரையும் கைது செய்யணும், அவர் மேலே நடவடிக்கணும், அவர் பேரை சொல்லி தான் இதெல்லாம் செஞ்சாங்க. அவர்கிட்ட அதை சொல்லும் போது இதை வெளியே சொல்லாத, இதை மறைச்சு வச்சுக்கின்ற மாரிலாம் அவர் சொன்னார். இது மேலிடத்துக்கெல்லாம் தெரியும் அப்படின்றது மாரிலாம் சொன்னார். அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு தொடர்ச்சியாக கோரிக்கை வைக்கிறாங்க. இந்த அரசு அதை பற்றி இன்னும் பதில் சொல்லவும் இல்லை, இந்த நடவடிக்கை எடுக்கல. இதை தொடர்ந்து இன்னைக்கு அதிமுகவோட பொதுச் செயலாளராக இருக்கட்டும், இல்லை எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதியாக இருக்கட்டும், எல்லாருமே இன்னும் திமுகவோட முன்னாள் அமைச்சர்கள் எல்லாரும் அது குறித்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அந்த சட்டமன்ற உறுப்பினர் மேலே நடவடிக்கை இல்லை, ஏன் அவரை கைது செய்யலை, ஏன் அவரை விசாரிக்கலன்னு சொல்லி. நீங்கள் இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? அந்த பாதிக்கப்பட்ட பெண் பேட்டி கொடுக்கும்போது தாவேகா எம்எல்ஏ சரவணன் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதை வெளியே சொல்ல வேண்டாம், அமைச்சர் புஷி ஆனந்திட்ட சொல்லி வேலை வாங்கி தரேன், அரசு வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறதா அவங்க செய்தியாளர்கள்ட்ட சொல்லியிருக்காங்க. அடுத்து இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது எனக்கு மட்டுமல்ல இன்னொரு பெண்ணுக்கும் இது நடந்திருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதேமாரி வேலை வாங்கி தரேன்னு கூப்பிட்டு போய் இப்படி ஏமாற்றி பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்காங்க இப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்று வரை அந்த எம்எல்ஏ சரவணன் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை. அது இல்லாமல் இன்னொரு அமைச்சரும் சம்மந்தப்பட்டிருக்கிறதாகவும் அந்த பெண் சொல்லியிருக்காங்க. அந்த பேர் எதுவும் சொல்லலை. இன்றைக்கு எடப்பாடி, உதயநிதி இவங்கெல்லாம் கடுமையாக இதை சொல்லியிருக்காங்க. நீங்கள் சிங்கப்பெண் அதிரடிப்படை அப்படின்லாம் ஆரம்பிச்சுட்டு உன் கட்சிக்காரனே இந்த மாதிரி பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்கிறானே, இப்போ தமிழ்நாட்டில் உன் கட்சிட்டு இதில் பெண்களை பாதுகாக்கணும். இப்போ சிங்கப்பெண் அதிரடிப்படையினுடைய முதல் வழக்காக ஸ்ரீவைகுண்டத்தானே எடுத்திருக்கணும். இவங்க ஏதோ இன்னைக்கு சென்னையில் யாரோ ஒரு பெண்ணு பாதிக்கப்பட்டாங்கன்னு புகார் கொடுத்தாங்கன்னா உடனே போய் சம்மந்தப்பட்ட அந்த ஆணை கைது பண்ணி இதுதான் அதிரடிப்படையின் முதல் வழக்கு அப்படின்னு இவங்க ரீல்ஸ் போட்டு ஓட்டிகிட்டு இருக்காங்க. அங்கே மயக்க மருந்து கொடுத்து ஒரு பெண் பட்டவர்த்தனமாக அதிகார மமதையோடு 2 தாவேகா நிர்வாகிகளால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்காங்க. இதை எதிர்த்து எல்லாரும் பேசிட்டாங்க. கனிமொழி பேசிட்டாங்க, எல்லாரும். இதுக்கு முன்னாடி சிபிஎம் கூட அறிக்கை விட்டாங்க, அறிக்கை விட்டுருக்குறாங்க. அப்படி பேசியும் கூட இன்று வரை அந்த எம்எல்ஏ சரவணன் மீது நடவடிக்கை இல்லை. அப்போ விஜய் சிங்கப்பெண் அதிரடிப்படை விழாவில் என்ன பேசினார்? 0 டாலரன்ஸ்னு சொன்னார். எதையும் கொஞ்சம் கூட நாங்கள் தாங்கிக்க மாட்டோம், உடனடியாக வழக்கு போடுவோம், இதெல்லாம் சொன்னார். ஏன் இதை செய்யவில்லை? அப்போ சொந்த கட்சிக்காரன் அப்படின்ன போது இவர்கள் அவனை காப்பாற்றுவதற்காக முயற்சி பண்ணுறாங்களே தவிர, குற்றவாளி குற்றம் செய்திருக்கிறான், குற்றம் செய்வதற்கான முகாந்திரம் இருக்கிறது, பாதிக்கப்பட்ட பெண் நேரடியாக அந்த பெண்ணும் அவங்க கட்சி நிர்வாகி தானே, அந்த பெண்ணை கட்சியை விட்டு நீக்கியிருக்காங்க. இப்போ அந்த அந்த அவங்க பெண் மட்டும் இல்லை, விஜயோட ரசிகையும் கூட அவங்கள கட்சியை விட்டு நீக்கியிருக்காங்களே தவிர, அவங்க கோரிக்கை என்ன, இவன் இந்த சரவணனை விசாரிங்க அப்படின்னு சொன்னால் அதை பற்றி எந்த நடவடிக்கையும் இல்லை. அப்போ விஜய் எப்படி இந்த மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார், தேர்தலுக்கு முன்னாடி எவ்வளவு ஆக்ரோஷமாக பேசியிருக்காரு. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதுன்னு அவர் பேசுனது குறைவான இடங்கள் தான். அந்த குறைவான இடங்களில் எவ்வளோ ஆவேசமாக பேசினார். அவருடைய டீம் தினசரிகளில் வரக்கூடிய குற்ற சம்பவங்களை எல்லாம் பார்த்துக்கிட்டு அதை வச்சு அறிக்கையை போடுவாங்க. இப்படி நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கு இவர்கள் 1 மாதம் ஆகிருச்சு, 100 தாண்டிருச்சு. பாலியல் வன்கொடுமை இது கொலைகள் 50 தாண்டிருச்சு. என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டால், அந்த சூலூரில் மட்டும் விசாரித்து சார்ஜ் ஷீட்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சுருக்காங்க. இதை பற்றிலாம் என்னன்னு கேட்டால் ஒரு மௌனமாக இருக்குது. அப்போ விஜய் சொல்வது ஒன்று, செய்வது ஒன்று. தான் கட்சிக்காரன் அப்படின்னா அவனை காப்பாற்றணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. இப்போ எம்எல்ஏ சரவணன் யாருடைய ஆளாக இருப்பார்? கண்டிப்பாக புஷி ஆனந்தனுடைய ஆட்கள் தான் நிறைய பேர் எம்எல்ஏக்களாக இருக்கிறாங்க. புஷி ஆனந்த் விஜயனுடைய நெருக்கமானவர், விஜயை நேரடியாக சந்திக்கக்கூடிய அதிகாரம் உள்ளவர். இப்போ அவர் நினைத்தால்தான் இதை காப்பாற்ற முடியும். இப்போ பிரச்சனை இவ்வளோ தூரம் வெளியே எதிர்க்கட்சி தலைவர்கள் இதை கண்டன அறிக்கையை வெளியிட்டும் அந்த சரவணனை என்ன செய்யணும், ராஜினாமா பண்ண சொல்லணும், கட்சியிலேருந்து நீக்கணும்,
போலீஸ்ட்ட சொல்லி நடவடிக்கை எடுக்க சொல்லணும். ராஜினாமாலாம் கூட அடுத்தது முதல்ல அவரை கைது செஞ்சு விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கணும், பார்க்கணும்ல. நடவடிக்கை எடுக்கணும். இது எதுவும் செய்யாம அப்பட்டமாக காப்பாற்றுகிறார்கள். தங்கள்கிட்ட இருக்கின்ற சமூகவோட பலத்தினை வைத்துக்கொண்டு வேற ஏதாவது டைவர்ட் பண்ணிட்டு இதை மாற்ற முடியுமா, இல்லை அந்த பெண்ணை வந்து விலை பேசி வாங்க முடியுமா? அப்படிதான் நடந்திருக்கு. சரவணன் என்ன சொல்லியிருக்காரு, உனக்கு வேலை வாங்கி தரேன், இதை விட்டுரு அப்படி தானே சொல்லியிருக்காரு. அப்போ அதை பணி வைக்க முடியுமா? இப்போ வேலை வாங்கி தரேன்னு ஆசை காட்டுறவங்க நாளைக்கு உன்னுடைய வாழ்க்கையை தொலைஞ்சு போயிடணும்னு அச்சுறுத்துறதுக்கு எவ்வளோ நேரமாகும்? அப்போ இதையும் அவர்கள் செய்யக்கூடும் இல்லையா? அப்போ சிங்கப்பெண் அதிரடிப்படை என்பது ஒரு ஏமாற்று அப்படின்றது இந்த ஸ்ரீவைகுண்டம் வன்கொடுமையில் அப்பட்டமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து விஜய் இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படையில் பேசும்போது ஜீரோ டாலரன்ஸ் இதெல்லாம் பேசுகிறாரு. படையை போட்டுட்டோம், நிதி ஒதுக்கிட்டோம், நீ செய்வோம், விரைவாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வோம், கடுமையான நடவடிக்கை எடுப்போம், இதெல்லாம் சொல்லிட்டு அதே சமயம் பாலியல் பிரச்சனை, பாலியல் வன்கொடுமை என்பது தனி மனித ஒழுக்கம், சமூக ஒழுக்கம் சம்பந்தப்பட்டது, அது சமூகமாக மாறாமல் அது முற்றிலும் தடுக்க முடியாது அப்படின்னு நேரடியாக பேசியிருக்காரு. ஆனால் இதையே தேர்தலுக்கு முன்னாடியே அப்படி பேசலை, இந்த பாயிண்ட் அப்போ ஏன் உரைக்கலை? அப்போ உங்களுடைய ஆட்கள் ஜான் ஆரோக்கியசாமியும் மற்றவங்களும் அதை எழுதி கொடுக்கல, இப்போ வந்து எழுதி கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்போ போலீஸ் அதிகாரிகள் சொல்லியிருப்பாங்க கூட்டத்தில், சார் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை சார், இது ஒன்றும் பண்ண முடியாது சார், அப்பப்போ நடந்துகிட்டு தான் இருக்கும், அதனால் இது ஒரு சோஷியல் லெவல் அப்படின்றத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ வர இந்த குற்றங்கள்லாம் அதிகரிச்சுக்கிட்டே போகுது, குற்றங்களை தடுத்து நிறுத்தவும் முடியலை. இப்போ தாவேகா நிர்வாகிகளே பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்கான்ற குற்றச்சாட்டுகள் வந்திருக்குது. இங்கே காசிமேடு, ஸ்ரீவைகுண்டம், தாம்பரம் இப்படி டெய்லி ஒரு கேஸ் வந்துக்கிட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது அதையே வந்து தடுத்து நிறுத்த முடியாதவர், தன்னுடைய கட்சிக்காரன்ட்ட இருந்தே பெண்களை காப்பாற்ற முடியாதவர் எப்படி தமிழக பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுப்பாரு? அவர் அந்த சுய ஒழுக்கம் இதெல்லாம் வந்து முதல்ல அவங்க கட்சிக்கு சொல்லி தரட்டும், கட்சிக்காரங்க சொல்லி தரட்டும்ட்டு எதிர்கட்சி தலைவர்லாம். ஆமாம், கண்டிப்பாக. ஆமாம், சமூக ஒழுக்கம், தனிநபர் ஒழுக்கம்னு அது தாவேக்காவும் உள்ளே வருது இல்லை. ஆனால் தாவேக்காவும் அதில் இருந்தாலும் தாவேக்காவுக்கு ஸ்பெஷலாக சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா அது வந்து இப்போ புதுசாக வந்திருக்கிறன்றதுனால அவங்க ஆட்டம் என்பது ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ கீதா ஜீவன் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்க, கனிமொழி கொடுத்துருக்காங்க, எடப்பாடி பேசியிருக்காரு. கீதா ஜீவன் பேசும்போது என்ன சொல்கிறாங்க, இவ்வளவு நடந்தும் அந்த எம்எல்ஏவை பற்றி விசாரிக்கலை, இது இல்லாமல் தாவேகா நிர்வாகிகள் பல இடங்களில் மாமூல் வசூல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பொய் செய்திகளை பரப்புகிறாங்க, தூத்துக்குடியில் பஸ் ஸ்டாண்டில் ஒரு பேருந்து நிறுத்தத்துக்கு குளிர்பதன வசதி நான் கொண்டு வந்தது, அதை நாங்கள் கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி பழைய நான் இருக்கும்போது சிசிடிவியை கொண்டு வந்தோம், அதை இப்போ நாங்கள் கொண்டு வந்தோம்னு சொல்கிறாங்க. இப்போ எல்லாத்தையுமே அப்படி செஞ்சிட்ருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க, இந்த பாலியல் பிரச்சனையும் பேசுகிறாங்க. அப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் இந்த தனி மனித ஒழுக்கம், சமூக ஒழுக்கம் என்பது முன்னாடி தோணாமல் இப்போ தோணுவதற்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுக்கிறது. இப்போ ஏன் நடவடிக்கை எடுக்கலை, ஏன் குற்றங்களினுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே போயிருக்குன்னா, இது நாங்கள் என்ன சார முடியும், சமூகமாக பார்த்து தெரிந்தாத வரைக்கும் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, இப்படி தப்பித்து கொள்ளலாம். இதில் என்ன பிரச்சனைன்னா, தாவேகாவினுடைய அந்த கோர் டீம்லேருந்து என்ன ஃபேக் நியூஸ் வருதோ அது சமூகம் முழுவதும் பரப்பப்பட்டு கணிசமான மக்களால் நம்ப வைக்கப்படுகிறது. அதனால் இவங்க என்ன வேணால் பேசலாம், எதை வேணால் பரப்பலாம், முன்னுக்கு பின் முரணாக பேசலாம், தேர்தலுக்கு முன்னாடி ஒரு மாதிரியும் பின்னாடி ஒரு மாதிரியும் பேசலாம், அது பற்றி எந்த கூச்ச நாச்சம் இல்லாமல் அவங்க இருக்கிறாங்க. அதைத்தான் இது காட்டுது. இன்னொரு முக்கியமான நிகழ்வு இன்னைக்கு நடந்ததுன்னா, சிபிஐ அவங்க வந்து இனிமே நாங்கள் திமுக கூட்டணியில் இல்லை, இருக்க முடியாது, சூழல் அப்படி இல்லை அப்படின்ற ஒரு விளக்கத்தை வந்து கட்சியோட பொதுச் செயலாளர், தமிழ்நாட்டோட பொதுச் செயலாளர் மு வீரபாண்டியன் அவர்கள் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லியிருக்கிறாரு. அதை வந்து நறுக்குன்னு புரியுற மாதிரி சொல்ல முடியாமல் மலிப்பு நெழுப்பி சொல்கிறாரு. பத்திரிகையாளர்கள் வந்து நெருக்கி பிடிச்சி கேட்கும் போது தான் அதை கரெக்டாக சொல்கிறாரு. இல்லை, நான் ஒரு நல்ல மொழி நடையில் நான் சொல்கிறேன். ஏன்னா மக்கள் நம்மை விட மக்கள் இல்லை நீங்கள் ஒரு பரபரப்புக்கான வார்த்தையை தேடுகிற போது தமிழில் அடர்த்தியான மென்மையான அரசியல் சுமந்த வார்த்தைகளை நான் சொல்கிறேன். அங்கேருந்து கொஞ்சம் விலகி எங்கள் கேள்விக்கு பதிலுங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. திமுக கூட்டணியில் இன்றுள்ள சூழலில் இடம்பெற இயலாது. போதுமா? அதை சொல்கிறதுல அப்படி என்ன ஒரு தயக்கம், இந்த முடிவையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? என்னைக்கு சிபிஐயும் சிபிஎம்மும் வெளியிலிருந்து ஆதரவு, நிபந்தனையற்ற ஆதரவு அப்படின்னு போய் சேர்ந்தாங்களோ அன்னைக்கே நம்ம இதை பற்றி பேசியிருக்கோம். அத்தோட அவங்க கட்சி தாவேகாவோட சேர்ந்துருச்சு. நீ திமுக மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இல்லை அப்படின்றத நம்ம பேசியிருக்கோம். அது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க செய்கிறாங்க. இப்போ
இப்போ காங்கிரஸ் 4ஆம் தேதி ரிசல்ட் வந்து 5ஆம் தேதி உடனடியாக பனையூர் வாசலில் நிற்கிற மாதிரி இல்லாமல் இவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்கிறாங்க. நாங்கள் திமுகவுடன் கூட்டணி இருப்பதற்கான சூழல் இல்லை அப்படின்னு வீரபாண்டியன் சொல்லியிருக்காரு. என்ன சூழல், அதில் என்ன மர்மம், என்ன அரசியல் காரணங்களால் நீங்கள் விலகுறீங்க அப்படி எதுவும் சொல்லியிருக்காரா? அப்படி எதுவும் சொல்லலை. அப்போ தொடர்ந்து திமுக சண்முகம் அவர் வந்து நேற்று அவர் என்ன சிபிஎம் சண்முகம் அவர் என்ன சொன்னார்னா திமுக கூட்டணியே ஒன்று இல்லை அப்படின்றார். கூட்டணி திமுகன்னு ஒரு கூட்டணியே இல்லைன்ற மாதிரி அவரு சொல்லிட்டாரு. ஆமாம், திமுகவில் பல சின்ன கட்சிகள் கூட்டணியாக இருக்கிறாங்க, அவங்களாம் சேர்ந்துருக்குறாங்க. நாங்கள் திமுக கூட்டணி இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே? அப்போ திமுக கூட்டணியே இல்லை அப்படின்னு சொல்வதற்கு என்ன காரணம்? அந்த அளவு விஜய் ரசிகராக சண்முகம் மாறிவிட்டார் அப்படின்றதான் அர்த்தம். இன்னொன்று சொல்லியிருக்காரு, விஜய் கட்சின்றது ஒரு குழந்தை மாதிரி, அதுக்கு ஒன்றும் தெரியாது. அந்த ஒன்றும் தெரியாத குழந்தை தான் இன்னைக்கு குதிரை பேரத்தில் போடுன்னு போட்டு தாக்கிட்டு இருக்குது. அதிமுகலேருந்து எம்எல்ஏக்களை கூட்டிகிட்டு வந்து ரிசைன் பண்ணி சேர வச்சதாக இருக்கட்டும், முன்னாள் அமைச்சர்களை சேர்றதா இருக்கட்டும், அதிமுக கட்சியை நீ வந்து அழிச்சு ஆமாம் அப்படி வந்து ஒன்றும் தெரியாத பாப்பா குதிரை பேரத்தில் கொடியட்டி பறக்குது பார்ப்பா அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ வீரபாண்டியன் என்ன காரணங்களால் இல்லைன்றத சொல்லணும். அப்போ விஜய் இன்னைக்கு டெல்லியில் ராஜாவை சந்திச்சிருக்காரு, சிபிஐயினுடைய பொதுச் செயலாளர் நேற்று சந்திச்சிருக்காரு. அப்போ அவர் வந்து நம்ம சேர்ந்து பயணிப்போம், அந்த சேர்ந்து பயணிப்போன்றது இதுதானா இருக்கும். என்னத்துக்கு நீங்கள் வந்து திமுக கூட்டணியில் இருக்கிறீங்க, இங்கே வாங்க அவங்கள நாங்கள் வந்து ஸ்பெஷலாக கவனிப்போம். இல்லை 2 நாளாக இதை பற்றி கூட்டம் நடந்தது, வாதிச்சுட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் தான் இந்த முடிவு எடுத்தோம்னு சொல்லி வீரபாண்டியன் இல்லை அப்படின்னா என்னன்னு என்ன காரணம்னு சொல்லணுமே. எந்த காரணமும் சொல்லலையே, எந்த அரசியல் காரணமும் சொல்லாமல் நாங்கள் கூட்டணியில் இல்லைன்றது மட்டும் அறிவிக்க வேண்டிய அவசியம் என்ன? அடுத்து இடைத்தேர்தல் வரப்போகுது இல்லையா? 4+1 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் வரப்போகுது. இடைத்தேர்தலில் கண்டிப்பாக ஒரு முடிவு எடுக்கணும். அது தாவேகா கூட போய் சேருவது தான் அந்த முடிவு. தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்கறதா முடிவு. அதை இப்போவே நாங்கள் கூட்டணியில் இல்லைன்னு சொல்லிட்டா நாளைக்கு தாவேகாவுக்கு ஆதரவுன்றத சொல்லிடலாம். அதற்காக முன்கூட்டியே இவர்கள் தங்களுடைய இடத்தை வந்து பொசிஷன் பண்ணுறதுக்காக இப்படி முன்கூட்டியே சொல்கிறாங்க. ஆனால் என்னைக்கு நல்லா யோசிச்சு பாருங்கள், சிபிஎம்மாக இருக்கட்டும், சிபிஐ, விசிகா இவங்கெல்லாம் ஆதரவு தர்றதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க? பாஜக ஆட்சி வந்துடும், குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தோழர் சண்முகத்தின் வார்த்தைகளை சொல்கிறதா இருந்தால் அந்த ஒன்றும் தெரியாத பாப்பா எனக்கு ஆபத்து வந்திருக்கு, குடியரசுத் தலைவர் ஆட்சி வருதுன்னு அது பேசவே இல்லை. விஜய் பேசினாரா? அவங்க தெரியாது எதுவும். இல்லை, அவர் வந்து பிஜேபி ஆட்சி வரப்போகுது, குடியரசுத் தலைவர் ஆளுநர் ஆட்சி வரப்போகுது, அதனால் நீங்கள் ஆதரவு தாருங்க, அல்ல அவங்கள கண்டிக்கிறேன், பிஜேபி இப்படி கொல்லைப்புற வழியாக இந்த எங்களது பதவியேற்க விடாமல் செய்கிறாங்க, அப்படி எதுவும் அவர் பேசலை. அப்போ இவர்கள் யார் எதிரி என்று பயமுறுத்துகிறார்களோ அந்த எதிரியை பற்றி கதாநாயகனே பேசலை. வில்லனை பற்றி பேசாத கதாநாயகனாக விஜய் இருக்கும்போது இவர்கள் பிஜேபியை எதிர்க்கின்ற அரசியலை விஜய் செய்வார்னு எந்த கருத்தின் அடிப்படையில் இல்லை எந்த நம்பிக்கையில் அவங்க வந்து பேசுகிறாங்க? அதற்கான அறிகுறி சுவடுகளே வந்து இப்போ கூட வந்து நேற்று நினைக்கிறேன் ஏற்கனவே இருந்த 100 நாள் வேலை திட்டம் அதுக்கு பேர் மாற்றிருக்கிறாங்க. அதில் வந்து முதல் கட்ட நிதியை வந்து விடுவிச்சிருக்கிறாங்க, தமிழ்நாட்டுக்கு வந்திருக்குது. ஏற்கனவே இருக்கிற நிதியை விட கம்மியாக வந்திருக்குது. ஒட்டுமொத்தமாக 40% 60% வந்து கம்மியாக போகுது தமிழ்நாட்டுக்கு அப்படின்றது தான் சொல்லப்படுது. இப்படி குறைச்சி நிதி கொடுத்ததை பற்றியோ அதை கண்டிச்சோ இல்லை இது சரியில்லை அப்படின்னு சொல்லி அவங்க தமிழ்நாட்டோட கருத்து என்னன்றதை பற்றியும் இன்னும் அரசு வந்து வெளிப்படுத்தவே இல்லை. விஜய் அதை பற்றி பேசவே இல்லை. இதை குறித்து இவங்களும் வந்து முறையிடுறது, இந்த கூட்டணிக்கு தான் போயிட்டாங்க போய் கேட்கறது, அப்படி எதுவுமே நடக்கலையே. 100 நாள் வேலை திட்டத்தில் நமக்கு இந்திய அளவில் ஒதுக்கப்பட்ட பணத்தினுடைய விழுக்காடு 7%. 7 விழுக்காடு நமக்கு ஒதுக்கியிருந்தாங்க. இப்போ 4ஆக குறைச்சிருக்காங்க. இப்படி 4ஆக குறைச்சிட்டு உத்தரப்பிரதேசத்துக்கெல்லாம் 17, பீகாருக்கு 9, 10ன்னு உயர்த்தியிருக்காங்க. இதை பற்றி விஜயும் பேசவில்லை. விஜய் பேசணும்னு சொல்லி விஜய்க்கு ஆதரவு கொடுத்த கட்சிகளும் பேசலை. இப்போ வீரபாண்டியன் திமுக கூட்டணியில் இல்லைன்னு போது கூடுதலாக ஒன்று சொல்லியிருக்காரு. பிரதமரை விஜய் பார்த்துருக்கிறார், முதலமைச்சர் பார்த்துருக்கிறாரு. பார்த்துட்டு வெளியே வந்து பத்திரிகையாளர்கள்ட்ட என்னன்னு அதை பற்றி சொல்லணும், அதை நாங்கள் உங்கள் வழியாக கேட்டுக்கொள்கிறோம். அப்போ நேரடியாக விஜய்கிட்டே கேட்க வேண்டியதானே, எதுக்கு பத்திரிகையாளர் வழியாக கேட்குறீங்க? அப்போ விஜய் பத்திரிகையாளர்களை மீடியாவை இதுவரைக்கும் சந்திக்கிறது இல்லை, சந்திக்கக்கூடாதுன்னு அவங்களுடைய அந்த கல்ட்டு பொலிட்டிக்ஸினுடைய விதிமுறையாக ஒன்று வச்சுருக்காங்க. அவர் எந்த காலத்துலேயும் சந்திக்க போகிறதில்ல. அப்போ அவர் மீடியாவை சந்திக்கிறது இருக்கட்டும், இந்த கூட்டணி கட்சி தலைவர்களையும் அவர் நேரடியாக சந்திக்க முடியாது. நீங்கள் போனீங்கன்னா ஆதவர்ஜுனா, புஷி ஆனந்த் இவங்களோட தான் நீங்கள் பேசி பண்ண முடியுமே தவிர விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஆஃப் மோடில் தான் இருப்பார். அப்போ பத்திரிகையாளர்களை சந்திக்கலைன்றதை வந்து நேரடியாக விஜய்கிட்ட கூப்பிட்டு சொல்கிறதுக்கு கூட
உங்களுக்கு வந்து ஒரு உரிமை இல்லை, பத்திரிகையாளர்கள் மூலமாக கேட்குறீங்க, அல்ல பத்திரிகையாளர்கிட்ட ஒரு கருத்தாக சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்துருக்கக்கூடிய அர்த்தம் என்ன? அப்போ விஜய் கட்சிக்கு ஆரம்பத்தில் வெளியிலேருந்து ஆதரவுன்னு கொடுத்துட்டாங்க, இப்போ கூட்டணியில் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, இடைத்தேர்தல் வந்து ஆதரிக்க போகிறாங்க. அடுத்தது என்ன? அடுத்தது வந்து மந்திரி பதவி வாங்குறீங்களா இல்லையான்றது தான். இப்போதைக்கு 35 மினிஸ்டர் போஸ்ட்டு ஃபுல்லாக இருக்குது. இப்போ சிபிஎம்முக்கு ஒன்று சிபிஐக்கு ஒன்றுனா 2 பேரை ரிசைன் பண்ண வச்சுட்டு இவங்களை வந்து கொடுக்கணும். அதற்கு கூட விஜய் வந்து முன் வந்தாலும் வரலாம். இவர்களும் அப்படி மாறிக்கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்கு. அமைச்சரவையில் இடம் பெறுவாங்க. அதற்கான வாய்ப்பு இருக்கு. எல்லாம் வந்து படிப்படியாக நடக்கிறத பார்த்தா அப்படி தானே தோணுது. நீங்கள் முதல்ல ஆதரவு கொடுக்கும்போது நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம்னு சொல்லிட்டு ஆதரவு கொடுத்தாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறாங்க. இப்போ கூட்டணி இல்லைன்னு சண்முகமும் பேசிட்டாரு, வீரபாண்டியனும் பேசிட்டாரு. அப்போ அடுத்தது அமைச்சரவை தான். ஒரு கால அமைச்சரவையில் சேரலைன்னு கூட வைத்துக்கொள்ளுவோம். இவர்கள் விஜயை எந்த அரசியல் அடிப்படையில் ஆதரிக்கிறாங்க? தமிழ்நாட்டில் பிஜேபி வந்துடக்கூடாது, நீ ஒரு சீட்டு தான் ஜெயிச்சிருக்கு, எந்த காலத்திலையும் வந்து பிஜேபி வந்துடக்கூடாது என்பதற்காக ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. கூட வீரபாண்டி சொன்னாரு, அவர் ஒரு ஜனநாயக சக்தி, தாவேகான்றது ஒரு ஜனநாயக புதிய ஜனநாயக சக்தி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ இந்த புதிய ஜனநாயக சக்தி பாசிசமான பிஜேபி எதிர்த்து இது வரைக்கும் ஒன்றுமே பேசலை. சண்முகத்திட்ட கேட்டால் அது பாப்பாங்கிறாரு. ஆனால் பாப்பா இன்னொரு பக்கம் குதிரை பேரத்தில் ஈடுபடுது. கரெக்டாக பிஜேபின்னு வரும்போது சைலண்ட் ஆயிடுது. திருப்பரங்குன்றத்தையே எடுத்துங்களேன். திருப்பரங்குன்றத்தை பற்றி அவங்க பேசலைன்றது மட்டும் இல்லை, நிர்மல்குமார் என்ன சொல்லியிருக்காரு, 2 வருஷத்துக்கு முந்தைய நிலைமைன்னு. ஆனால் கோர்ட்டில் 2 ஜட்ஜு அடங்கிய அமர்வு என்ன சொல்கிறாங்க, நீங்கள் தனி நீதிபதியினுடைய உத்தரவை அமல்படுத்துவதில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 2 வருஷத்துக்கு முந்தைய நிலை தொடரணும்னா என்ன செஞ்சுருக்கணும்? முறையீடு போயிருக்கணும், மேல்முறையீடு போயிருக்கணும். நாங்கள் மேல்முறையீடு போவோம், வழக்கறிஞர்கள் நியமிச்சிருக்கோம், கண்டிப்பாக வாதாடி இந்த தீர்ப்பை மாற்றுவோம் அப்படிலாம் சொல்லணும். அப்படி சொல்லலை. அப்போ எதிர்காலத்தில் என்ன சொல்லுவாங்க, கோர்ட்டே சொல்லிருச்சு ஏற்ற சொல்லி, தீபம் ஏற்ற சொல்லி, அதனால் ஏற்றிட்டோம். அப்போ இவர்கள் ஒவ்வொரு விஷயமாக பார்த்தால் பிஜேபியை இவர்கள் கொஞ்சம் கூட விமர்சிப்பதற்கு தயாராக இல்லை. இப்போ மோடியை 10 நிமிஷம் பார்த்தாரு, நிர்மலா சீதாராமனை பார்த்தாரு, நிதி கேட்டார், மனு கொடுத்தாரு. ஆனால் இவர் 10 நிமிஷத்துக்கு மேலே மோடி அனுமதிக்கலை. இன்றைக்கி நிதி ஆயோக் கூட்டத்துக்காக போயிருக்கிறாரு. போகும்போது நேற்று எல்லாரையும் வந்து பார்ப்பது போல சோனியா காந்தி, ராகுல் காந்தி, குடியரசுத் தலைவர், அப்புறம் துணை குடியரசுத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் எல்லாரையும் பார்த்துட்டாரு. தமிழ்நாட்டில் எப்படி ஸ்டாலினையும் மற்ற எதிர்க்கட்சி தலைவர்கள் வைகோ இவங்களெல்லாம் பார்த்தாரோ அதே மாதிரி ஒரு ரவுண்டு பார்த்துருக்காரு. அப்போ பிஜேபி என்ன நினைக்கும், சரி பொதுவாக பார்த்துருக்கிறாரு அப்படின்ற, அதை தாண்டி அதில் மரியாதை நிமித்தமான சந்திப்பை தாண்டி அதில் எந்த அரசியலும் எந்த விஷயமும் பேசப்படலை. அப்போ இவர் நிதி ஆயோக் கூட்டத்தில் பிஜேபியை விமர்சனம் பண்ணி பேசுவாரா, மாநிலங்கள் உரிமை மறுக்கப்படுகிறது? முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து போன நிதி ஆயோக் கூட்டத்திற்கு போகும்போது அவர் முன் வரிசையில் உட்கார வைக்கப்பட்டார். அப்படி அதுக்காக வந்து பார்த்தீங்களா மறைமுக கூட்டணி, கள்ள கூட்டணி, அதனால தான் அவருக்கு வந்து நிதி ஆயோக் கூட்டத்துக்கு ஸ்டாலின் போயிருக்காரு, அவருக்கு உரிய மரியாதை அங்கே கிடைச்சிருக்குது, இதுதான் கள்ள கூட்டணின்னு பேசினாரு. ஆனால் இன்னைக்கு இவரும் போயிருக்காரு. அப்போ நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது அல்லது ஆட்சியை கைப்பற்றுவதற்கு முன்னாடி ஒரு பேச்சு, கைப்பற்றின பிறகு வேற ஒரு பேச்சு. அப்போ நீங்கள் அரசு அதிகாரப்பூர்வமாக நீங்கள் டெல்லிக்கு போய் சந்திக்கிறீங்க அப்படின்னாலே அதையே மறைமுக கூட்டணி அப்படின்னு விஜய் சொன்னாருன்னா அப்போ இது என்ன விதமான கூட்டணி? அப்போ எதை சொன்னாலும் மக்கள் முட்டாள்களாக நம்புவார்கள் அப்படின்னு மக்களுடைய முட்டாள்தனத்தின் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை வைத்திருக்கிறது விஜய் கட்சி, தாவேகா வைத்திருக்கிறது. அதுதான் இதில் வெளிப்படுது. ஓகே. ஆனால் இப்போ சிபிஎம், சிபிஐ இவங்க கம்யூனிஸ்ட் கட்சிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஒரு தனி கட்சி, நாங்கள் வந்து யார்கிட்ட வேணால் கூட்டணி வைக்கலாம். இப்போ திமுக கிட்ட ஆதரிச்சிருந்தோம், இதுக்கப்புறமும் கூட சமூகம் சார்ந்த பல பிரச்சனைகளில், மக்களோட பல பிரச்சனைகளில் தோழமை கட்சிகளோட இதுக்கப்புறமும் நாங்கள் சேர்ந்து தான் பயணிப்போம். திமுகவை நாங்கள் இன்னும் ஜனநாயக சக்தியாக தான் கருதுகிறோம், திமுகவை நாங்கள். ஆனால் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து யார்கிட்ட கூட்டணி வைக்கணுன்றது நாங்கள் தானே தீர்மானிக்க போகிறோம், அதுக்காக எப்படியே நாங்கள் விமர்சனத்துக்குள்ளாலான்ற மாதிரி கேட்க. நீங்கள் எவ்வளோ நாள் திமுக கூட கூட்டணி வைத்திருக்கும் போது என்ன சொன்னீங்க, இது கொள்கை கூட்டணி, பிஜேபிக்கு எதிராக கூட்டணி, இவ்வளோ 7-8 வருடங்களாக இருந்திருக்கிற கூட்டணி, அதுதான் ஜெயிச்சிட்டாங்கல்ல, பாஜக நுழைவுல அப்படின்னு தானே சொன்னீங்க. இன்னைக்கு இந்த கொள்கை பூர்வமான கூட்டணியை விட்டுட்டு போக வேண்டிய அவசியம் என்ன? இல்லை தாவேகா கூட கூட்டணின்னு சொல்லியிருக்கீங்களா? அப்படியும் சொல்லலை. அப்போ நீங்கள் எந்த கூட்டணியில் இப்போ இருக்கிறீங்க? அப்போ அதுக்கு பதில் இல்லை.
அது என்ன மறைமுகமான பதில் என்னன்னா, எதிர்காலத்தில் நாங்கள் தாவேகா கூட தான் கூட்டணி வைக்க போகிறோம். அதான் அவங்க முடிவு பண்ணலாம்ல, அவங்க அதை இல்லை, அவங்க முடிவு பண்ணலாங்க. திமுக கூட எதுக்கு இருந்தீங்க? பிஜேபி எதிர்ப்புன்றதுக்கு தானே இருந்தீங்க. இப்போ திமுக பிஜேபி எதிர்த்துக்கிட்டு தானே இருக்குது, சமரசம் ஒன்றும் பண்ணலையே. இப்போ இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் செய்த துரோகத்தினால நாங்கள் கலந்துக்கல, மற்றபடி இஷ்யூ பேஸ்டாக நாங்கள் வந்து பிஜேபி எதிர்த்து தான் பாராளுமன்றத்திலையும் செயல்படுவோம், அரசியல் அரங்கு மக்கள் அரங்கத்தில் செயல்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது எந்த கொள்கையில் திமுக தடம் புரண்டுச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த கூட்டணி விட்டு வெளியே வந்தீங்க, அதை தெளிவாக சொல்லணும். அதை சொல்லலை. அது இந்த மாதிரி வெளியேறுவதற்கான ஒரு சூழல் இருக்குதுன்னு மொட்டையாக சொல்லியிருக்கீங்களே தவிர அதை பற்றி தெளிவாக சொல்லலை. அப்போ இதனுடைய நோக்கம் என்னென்னா, விஜய் வந்து டெல்லியில் பேசியிருப்பார், அவங்க தலைமைகள்கிட்ட பேசியிருப்பார், எப்படியாவது அவர் கூட்டணிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போகணுன்ற ஒரு சந்தர்ப்பவாத நோக்கத்தை தாண்டி கொள்கைக்காக இவர்கள் எதையும் பேசலை. இப்போ ரெண்டாவது, இவர்கள் கொள்கைக்காக திமுகலேருந்து விலகி தாவேக்காட போய் சேர்ந்துருந்தாங்கன்னா எப்படி சொல்லியிருந்திருக்கணும்? திமுக பாரதிய ஜனதாவை தீவிரமாக எதிர்க்கவில்லை, ஆனால் விஜய் தாவேக்கா தீவிரமாக எதிர்க்கிறது, அதனால நாங்கள் விஜய் பக்கம் போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனால் உல்டாவால இருக்கு. விஜய் வந்து பிஜேபியை எதிர்க்கவே இல்லை. அப்போ விஜயே பிஜேபியை பற்றி எதிர்க்கலை அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு வீரபாண்டியனோ சண்முகமோ மற்ற தோழர்களோ விஜயை பார்த்து கேள்வி கேட்க முடியுமா? இல்லை நேரில் போய் பார்த்து தலைமைச் செயலகத்திலேயோ அல்லது பனையூரில் நீலாங்கரையில் வீட்லேயோ போய் பார்த்து நீங்கள் பிஜேபி வரைக்கும் விமர்சல காரணம் சொல்லுங்கள், நாளைக்கு விமர்சிப்பீங்களா, இப்படி ஏதாவது கேட்டு அவங்களுக்கு கிளாஸ் எடுக்க முடியுமா? உங்கள் கிளாஸ் எடுக்கிறத கேட்டுட்டு அவரை மனம் மாறி நான் இனிமேல் திருந்திக்கிறேன், பிஜேபி எதிர்ப்பேன் அப்படின்னு சொல்லுவாரா? அப்போ விஜய்க்கு வந்து ஒரு ப்ரிவிலேஜ் கொடுக்குறாங்க. விஜய் கட்சியும் சரி விஜயும் சரி என்ன செய்வாங்க என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னு விஜயோட டீம் வந்து முடிவு பண்ணுது. அதுக்குள்ளே யாரும் தலையை நுழைத்து கேள்வி கேட்க முடியாது. இப்போ விஜய் மீடியாவை பார்க்க மாட்டாரா? பார்க்க மாட்டார். அவர் வந்து 5 நாள் தான் வருவார், 2 நாள் ரெஸ்ட் எடுப்பார். அவர் அரசு விழாலாம் வந்து என்னைக்காவது ஒரு நாள் கலந்துக்குவார், அதுலேயும் வந்து இந்த மாதிரி மரபுகளையெல்லாம் மீறி செயல்படுவாருன்னா செயல்படுவார். அப்போ விஜயை பற்றி எதுலேயும் எங்கேயும் வந்து கேள்வி கேட்கக்கூடாது. இப்போ ஸ்ரீவைகுண்டத்துக்காக நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம்ல, ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறீங்க, நேரடியாக விஜய்கிட்ட ஃபோனை போட்டு பேசி இல்லை நேரில் சந்தித்து பேசி இந்த சரவணன் எம்எல்ஏ மீது நடவடிக்கை எடுங்க, இது வந்து ஆட்சிக்கு கெட்ட பேர் அப்படின்னு பேசலாம்ல. இப்போ தாம்பரத்தில் ஒரு புதுசாக ஒரு கேஸ் வந்திருக்கு. ஒரு தாவேக நிர்வாகியின் மகன், அவன் பொறியியல் கல்லூரியில் படிக்கிறான், வண்டலூர். ஆமாம், வண்டலூரில். அங்கே இருக்கக்கூடிய அவன் கூட படித்த 3 மாணவிகளை அவன் வீடியோ எடுத்து வச்சு ஷேர் பண்ணியிருக்கான்னு ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்குது. இந்த குற்றச்சாட்டு வந்த பிறகு போலீஸ் அதில் நிர்வாகியை காப்பாற்றுகின்ற வேலையை செய்திருக்கிறது. பெற்றோர்கள்கிட்டே வந்து இதை சாலா போயிடலாம், அப்படி சமாதானமாக போயிடலான்னு பேசியிருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் நீங்கள் கேட்கலாம்ல. இதை நேரடியாக விஜய்கிட்டையோ மற்ற அமைச்சர்கள்ட்டையோ பேசுகின்ற உரிமை உங்களுக்கு இருக்கா? அப்போ என்ன நிலவரம் அப்படின்னா, இவங்க 2 பேரே சேர்த்தா 4 எம்எல்ஏ தான் ஐஇஎம். இப்போ 5 எம்எல்ஏ சீட்டுக்கு வந்து இடைத்தேர்தல் வரப்போகுது. அப்போ அந்த இடைத்தேர்தலில் தாவேகா ஜெயிக்கிறதா வச்சுக்குவோம், அதுக்கு பிறகு சிபிஎம் சிபிஐயினுடைய ஆதரவு என்பது தேவையில்லை, அது இவங்களுக்கும் தெரியுது. அதனால் ஒரு லிமிட்டை தாண்டி நம்ம விஜய்கிட்ட எதுவும் வந்து ஏற்றுக்கக்கூடாது, வற்புறுத்தி பேசக்கூடாது. அப்படி ஏதாவது பேசி பிரச்சனை வந்துருச்சுன்னு சொன்னால் வர இருக்கின்ற உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும், 2029 பாராளுமன்ற தேர்தல், அதில் நம்மளுடைய இலக்கு வந்து அடைய முடியாது. 2029 இலக்குனா பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணி வைத்துக்கொண்டு போட்டியிடுவது தாவேகா கூட. அவங்களுக்கு இது புரியும். தாவேகாவோட திமுக தான் பாஜக எதிர்ப்புல வந்து உறுதியாக இருந்தது, அதை மாற்றி பேசுவாங்க நான் எதிர்பார்க்கல. அப்படி இருக்கும்போது திமுக வந்து தனித்து அவங்கள வந்து தனிமைப்படுத்திட்டு இருக்கிற சத்தெல்லாம் திரும்ப இங்கே போய் சேர்த்துட்டா, அப்போது அங்கே இப்போ நாடாளுமன்றத்தில் என்ன நடக்க போகுது? அது இப்போ தமிழ்நாட்டை பலவீனப்படுத்துறது தானே, அந்த மாதிரி ஒரு முடிவு எடுப்பாங்கன்றீங்களா? ஆமாம், இல்லை இப்போ திமுக கூட்டணியில் இல்லைன்னு சொல்வதற்கு என்ன காரணம்? நீங்கள் திமுக கூட்டணி இல்லைன்னா நீங்கள் தனிச்சு போட்டிடுறீங்கன்னு அர்த்தமா? இனி வர இருக்கின்ற தேர்தலில் சிபிஐயும் சிபிஎம்மும் கூட்டணி வைத்துக்கொண்டு தனியாக போட்டியிட போகிறாங்க, அப்படி ஏதாவது அர்த்தமா? இல்லை, அப்போ அதுக்கு அது ஒரு பெரிய அரசியல் பிள்ளைன்னு அவங்களுக்கு தெரியல. இல்லை, அவங்க என்ன சொல்கிறாங்க, தேர்தல் வரும்போது நாங்கள் அறிவிப்போம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? விஜயோட சேர போகிறான்றதாங்க அர்த்தம். அதை கொஞ்சம் வெக்கப்படுறாங்க. நீங்கள் இப்போ புதுசாக கல்யாணமான தம்பதிகள் வெக்கப்படுற மாதிரி இப்போ புதுசாக கூட்டணியில் அவங்க சேர்ந்துருக்காங்க. அது வெளிப்படையாக வந்து உடைப்பதற்கு கொஞ்சம் தர்ம சங்கடமாக இருக்குது. அதனால் இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் திமுக கூட்டணி விட்டு வெளியே போகிறதுக்கு எந்த காரணத்தையோ அரசியல் காரணத்தையோ சொல்லலை. அதே சமயம் உங்களுடைய ஆதரவு இல்லாமல் விஜய் 5 எம்எல்ஏகள் ஜெயிக்கிறதா வச்சுக்கிட்டா உங்கள் ஆதரவு தேவையில்லை. அதனால் விஜயை ஒரு லிமிட்டு தாண்டி விமர்சிக்கக்கூடாது. ஏன் விமர்சிக்கக்கூடாதுன்னா, வர இருக்கின்ற தேர்தலில் உள்ளாட்சி தேர்தலையோ பாராளுமன்ற தேர்தலையோ கூட்டணி வைத்தால்தான்
நம்ம வந்து வெற்றி பெற முடியும் அப்படின்னு அவங்க நினச்சிருக்கலாம். இப்போ அதிமுக பக்கம் போக முடியாது. திமுக தேர்தலில் தோல்வி ஆயிடுச்சு. தாவேகா ஆளுங்கட்சியாக இருக்குது. ஆளுங்கட்சியோட கூட்டணி வைத்து கொண்டால் நமக்கு ஆதாயம் அதிகம். ரெண்டாவது, விஜயை பொறுத்த வரைக்கும் கொள்கை எதிரி பிஜேபின்னு சொல்லிட்டதுனால அதுவே போதுமானது. நீங்கள் போய் அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா அதுதான் சொல்லிட்டாரே, விக்கிரவாண்டிலே சொல்லிட்டாரு கொள்கை எதிரி பிஜேபின்னு. திரும்ப திரும்ப நீங்கள் 24 மணி நேரமும் பிஜேபி இது போய் பேசிகிட்டு இருக்க முடியுமா? இப்போ கோவையில் அந்த போலீஸ் அதிகாரி, பெண் போலீஸ் அதிகாரிகள் வந்து சிரித்ததுக்கு வந்து அமைச்சர் வன்னியரசு என்ன சொன்னார்? போலீஸ்னால் சிரிக்கக்கூடாதா? அது மாதிரி 24 மணி நேரமும் விஜய் பிஜேபி எதிர்த்து பேசிக்கிட்டே இருக்கணுமா? அப்போ இவர்கள் பிஜேபி எதிர்ப்பு, இந்துத்துவ எதிர்ப்பு, சனாதன எதிர்ப்பு அரசியலில் சமரசம் செய்து கொண்டார்கள். விஜய் கட்சியை பற்றி இவர்களுக்கு தெரியவில்லை. விஜய் கரூர் சம்பவத்துக்கு பிறகு பாரதிய ஜனதாவை திட்டமிட்டு அவர் தவிர்க்கிறார், விமர்சிக்க மாட்டேன்றாரு, பேச மாட்டேன்றாரு. மாநில உரிமை சம்மந்தப்பட்டு டெய்லி ஒரு விஷயம் வந்துக்கிட்டே இருக்குது. பிஎம்ஸ்ரீயாக இருக்கட்டும், 100 நாள் வேலை திட்டமாக இருக்கட்டும், இல்லை இப்போ டீலிமிட்டேஷன் வரப்போகுது, அடுத்து ஒரு நாடு ஒரு தேர்தல் வரப்போகுது. இப்போ தாவேகாவே வந்து பாராளுமன்றத்தில் நம்ம ஒரு சீட்டை கூட காங்கிரஸ் கொடுக்கறதுக்கு என்ன காரணம்? நம்ம போய் அங்கே போய் பிஜேபி கொள்கைகளெல்லாம் எதிர்க்க வேண்டிய ஒரு துரதிர்ஷ்டமான நிலை வருமோ, வந்ததுன்னா பிஜேபி கோவிச்சுக்குமோ அப்படின்னு அவசரமாக சீட்டை வந்து காங்கிரஸுக்கு இவங்க தான் தள்ளி விட்டுருக்காங்க. அவங்க அதுக்கு வந்து ஒரு விளக்கத்தை வந்து இன்னைக்கு பிரவீன் சக்கரவர்த்தி பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு. தாவேகா வந்து ரொம்ப பெருந்தன்மையாக கட்சி தலைவராக இருக்கட்டும், தொண்டர்களாக இருக்கட்டும், நிர்வாகிகிட்ட ரொம்ப பெருந்தன்மையாக நடந்திருக்கிறாங்க. கூட்டணி கட்சியை மதிக்கிறதுனா இதுதான். ஆனால் வந்து அந்த நிர்வாகிகளுக்கு கொஞ்சம் வருத்தம் இருக்கும். நம்ம கட்சியிலேருந்து ஒருத்தர் போலையே என்ற, தாவேக்காலேருந்து ஒருத்தர் போலே என்ற வருத்தம் இருக்கும். நான் இப்போ போகிற சூழல் வந்து ரொம்ப முக்கியமான சூழல். மாநில உரிமைகளை பறிக்கக்கூடிய மசோதாக்களை தயாராக வச்சுட்டு இருக்குது பாஜக. அதுக்கு எதிராக களமாடுறதுக்கு எனக்கு அரசு அனுபவமும் டெல்லி அனுபவம் நிறைய இருக்குது. அதனால் என்னால் அதை பண்ண முடியும். அதை நான் போகிறது தான் சரின்றத கொஞ்சம் யோசிக்கணும் அப்படின்ற மாரி அவர் இந்த போய் கட்டாயம் இருக்குது அங்கே அப்படி அவர் சொல்கிறாரு. அதுக்காக தான் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. இப்போ பிரவீன் சக்கரவர்த்தி மிகப்பெரிய போராளி. மாநில சுயாட்சிக்கு எதிராக பிஜேபி கொண்டு வரக்கூடிய திட்டங்களை இவர் எதிர்த்து பிஜேபியை மண்டியிட வைக்க போகின்ற ஒரு போராளியாக அவர் சொல்கிறாரு. நீங்கள் வட இந்தியாவில் இல்லை பாராளுமன்றத்தில் உங்களுடைய ஸ்ட்ரென்த்து என்ன, நீங்கள் என்ன செய்ய முடியும் செய்ய முடியாது அப்படின்றது வந்து உங்கள் நம்பர் தான் தீர்மானிக்குது. இப்போதைக்கு என்டிஏ கூட்டணி வந்து பெரும்பான்மை இருக்குது. அடுத்தபடியாக பிஜேபி என்ன செய்யுது? இப்போ திரிணாமுல் காங்கிரஸை உடைச்சி எம்பிக்களை 20 பேரை தூக்கிட்டு வந்துட்டாங்க. 8 எம்பிக்கள் தான் மம்தா பானர்ஜியோட இருக்கிறாங்க, 20 சேருது. அடுத்தது இன்றைய லேட்டஸ்ட் நியூஸ் என்னென்னா, உத்தவ் தாக்கரே இருக்கார் இல்லையா, அவருடைய எம்பிக்களும் பிஜேபியை ஆதரிக்க போகிறாங்க. இவர் ஏகநாத் ஷிண்டே இருக்கார்ல, அவருடைய அணியில் சேர போகிறாங்க அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு. அப்போ அந்த எம்பிக்கள் சேர போகிறாங்க. அப்போ என்டிஏவினுடைய அது பிஜேபியினுடைய இந்த குதிரைப்பேர அரசியல்னால என்டிஏவினுடைய கூட்டணி எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே போகிறது. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் பிரவீன் சக்கரவர்த்தி பாராளுமன்றத்தில் போய் கிழிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், மத்திய பிரதேசத்தில் ராஜ்யசபா 3 சீட்டு காலி ஆகுது. 3 சீட்டுக்கு வந்து மொத்தம் இருக்கிற அங்கே சீட்டு வந்து 230 சீட்டு. அதில் 229 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. பிஜேபிக்கு 164 சட்டமன்ற உறுப்பினர்கள், காங்கிரஸுக்கு 64 சட்டமன்ற உறுப்பினர்கள், மொத்தம் 3 சீட்டு. ஒரு சீட்டுக்கு 58 உறுப்பினர்கள் இருந்தால் ஒரு எம்பி கிடைப்பாங்க. அந்தபடி பார்த்தா பிஜேபிக்கு 2, காங்கிரஸுக்கு 1. காங்கிரஸ் வந்து மீனாட்சி நடராஜன் அப்படின்னு ஒரு பெண்ணை வேட்பாளராக நியமிச்சிருக்காங்க. அவங்க யாருன்னா, தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி மைக்ரேட்டான ஒரு ஃபேமிலி, ஒரு பிராமின் ஃபேமிலி. அதிலிருந்து அந்த பெண் போட்டிடுறாங்க. அவங்க திருமணம்லாம் ஆகலை. இதுக்கு முன்னாடி மக்களவையில் எம்பிஆர்லாம் இருந்திருக்கிறாங்க. தெலுங்கானா காங்கிரஸோடைய இன்சார்ஜ் தான் மீனாட்சி நடராஜன். அடுத்ததாக பிஜேபி வந்து 2 தானே போடணும், 2 வேட்பாளர், 3 வேட்பாளர் போட்டிருக்காங்க. 3 வேட்பாளர் போட்டவுடனே காங்கிரஸ் வந்து பதறிட்டாங்க. ஓகே, நம்ம எம்எல்ஏக்களை குதிரை பேரத்தின செஞ்சு இப்போ வாக்கு போட வச்சுருவாங்கன்னு சொல்லி அவ்வளோ பேரையும் கூட்டிகிட்டு பெங்களூரில் கொண்டு போய் வச்சுருக்காங்க. அப்போ உங்களுடைய எம்எல்ஏக்களே உங்களால் நம்ப முடியல. நம்ம கட்சியில் உறுதியாக இருப்பான், பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டான், துரோகம் செய்ய மாட்டான்னு அவங்களுக்கே நம்பிக்கை இல்லைன்றதுனால இங்கே கூட்டு வந்து பாதுகாக்கிறாங்க. இதுக்கிடையில் என்ன பண்ணிட்டாங்க, தெலுங்கானா காங்கிரஸை சேர்ந்த காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள் பிஜேபிக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. இந்த அம்மா மேலே ஒரு கேஸ் இருக்குது, அந்த கேஸில் விளக்கம் கேட்டு இவங்களுக்கு நோட்டீஸ் வந்திருக்கு, அதனால் கோர்ட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தாரோம் அப்படின்னு சொல்லி பிஜேபிக்கு அனுப்பி வைக்க
கரெக்டாக வேட்புமனு தாக்கல் அன்னைக்கு பிஜேபி அதை தேர்தல் அதிகாரிகிட்ட சொல்லி தேர்தல் அதிகாரி அதை பார்த்துட்டு ரத்தே பண்ணிட்டாரு. இப்போ பிஜேபி இப்படி ஒரு மூவ் பண்ணும் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் எதிர்பார்க்கவே இல்லை. உடனே தேர்தல் ஆணையத்தில் போய் முற்றுகையிட்டு அங்கே மனு கொடுக்குறாங்க. அவர் இப்போ தேர்தல் ஆணையத்தில் தலையிட முடியாது. அந்த எலக்ட்ரல் ஆஃபீஸர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுதான் முடிவு. இப்போ உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. நான் என்ன சொல்ல வரேன், ஒரு எம்பியை ஜெயிக்க வைப்பதற்கு கூட நீங்கள் தலைகீழாக நின்று தண்ணி குடிக்கிற நிலைமை தான் மத்திய பிரதேசத்தில் இருக்குது. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் திமுக கூட கூட்டணி வைக்கும்போது ஒரு சீட்டு கொடுங்கன்னு அப்படி ஒன்று வாங்கிட்டீங்க. அடுத்தது தேர்தல் முடிஞ்சோடனே தாவேகால ஒரு சீட்டு கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டீங்க. அவர் ஏற்கனவே வாங்கின சீட்டு அவர் லட்சணம். அவர் என்ன சொல்றாருன்னா, கிறிஸ்டோபர் திலக்கு குர்பானி பாடுகட்ட தடன்றதெல்லாமா சமூகத்துல ஒரு பிரச்சனை, அதை விட எவ்வளவு பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் ஒரு பிரச்சனை இதையா பேசிட்டு இருக்க முடியும்னு அவர் லட்சணத்தை அவர் காமிச்சிட்டாரு. இவரு போய் என்ன காட்ட போறாரு? பேயோட வாக்கப்பட்டால் பிணம் தின்னும் சாத்திரன்ற மாதிரி தாவேக்காவோட சேர்ந்த உடனே அந்த இந்துத்துவ எதிர்ப்பெல்லாம் கரைஞ்சு போகுது. அப்போ அவர்களுக்கு தேவை 2 அமைச்சர்கள் ஒரு எம்பி சீட்டு அப்படின்றதுனால அதை செய்கிறாங்க. நான் சொல்ல வர பாயிண்ட் என்னென்னா, வட இந்தியாவில் மாநில கட்சிகளையும் பிஜேபி உடைத்து குதிரை பேரம் செய்து அழிப்பதற்கு பார்க்குது. காங்கிரஸையும் அப்படி செய்யுது. நீங்கள் மோடி வந்ததுக்கு பிறகு ஒரு 5-6 ராஜ்யசபா எம்பி சீட்டை குதிரை பேரம் செய்து காங்கிரஸ் எம்எல்ஏக்களின் வாக்குகளை வாங்கி பிஜேபி ஜெயிச்சிருக்குது. அதையெல்லாம் கண்காணித்து நீங்கள் உங்கள் கட்சியை உருப்படியாக வச்சுருக்க தெரியல. பிரவீன் சக்கரவர்த்தி ராஜ்யசபா போய் மாநில சுயாட்சிக்காக குரல் கொடுப்பாராம். டீலிமிட்டேஷன் பில்லு, ஒரே நாடு ஒரே தேர்தல், இந்த பில்லுலாம் வரும்போது ஆவேசமாக குரல் கொடுத்து தடுத்து நிறுத்த போகிறான். அப்போ கேழ்வரகுல நெய் வடியுதுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த பழமொழி தான் நினைவுக்கு வருது. வட இந்தியாவை பொறுத்தவரை காங்கிரஸ் காலியாகிட்டு இருக்குங்க. தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் 3 மாநிலத்தில் ஆளுது. தமிழ்நாட்டில் கூட்டணியில் இருக்கிறாங்க. இதை வைத்துக்கொண்டு நம்ம செய்ய முடியுமா? விஜயின் பாப்புலாரிட்டியை வைத்துக்கொண்டு இன்னும் நம்மளுடைய சீட்டுகளை, தொகுதிகளை, அதிகாரத்தை அதிகரித்து கொள்ள முடியுமா? இது மட்டும்தான் அவங்களுக்கு நோக்கமே தவிர, உண்மையிலேயே மாநில சுயாட்சிக்காக இங்கே டீலிமிட்டேஷனுக்காக கூட்டம் நடத்தினா திமுகவுக்கு துரோகம் செஞ்சுட்டு தாவேகா கூட நீங்கள் எப்படி சேர முடியும்? தாவேகா எந்த மாநில உரிமைக்காக குரல் கொடுத்துருக்கு? இவர் போய் குரல் கொடுக்குறது இருக்கட்டும், இவருக்கு சீட்டு கொடுத்த தாவேகா ஏதாவது ஒரு இஷ்யூவில் குரல் கொடுத்துருக்கா? ஒன்றும் கொடுக்கலையே. வரிசையாக அமைதியாக தானே இருக்கிறாங்க. இல்லை இப்போ மீனவர்கள் இலங்கை கடற்படையால் தாக்குறாங்க. முன்னாடி விஜய் என்ன பேசினாரு? நான் கடிதம் எழுதிட்டு இருந்தேன் எப்படி அப்படின்னு. இப்போ இவர் மட்டும் என்ன செய்கிறாரு? ஒரு வாட்டி டெல்லிக்கு ஃப்ளைட்டு பிடிச்சி போய் இந்த மாதிரி கைது பண்ணிட்டாங்க, நீங்கள் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாரா? அப்போ எந்த விஷயத்தில் இவர் என்ன செஞ்சுருக்காரு? எந்த மாநில உரிமைக்காக என்ன குரல் கொடுத்துருக்காரு? அப்போ இந்த மாதிரி ஒரு பில்டப் கொடுக்கறது இருக்குல்ல, எப்படி சிபிஎம் சிபிஐ அவங்கள புதிய ஜனநாயக சக்தின்னு சொல்கிறாங்களோ, அது மாதிரி இவங்க மாநில சுயாட்சி பிஜேபி எதிர்ப்புக்கு தாவேகா பயங்கரமாக கிழிக்க போகுது அப்படின்னு ஒரு பில்டப் கொடுக்குறாரு. பிரவீன் சக்கரவர்த்தியை பொறுத்த வரைக்கும் தேர்தலுக்கு முன்னாடியே அவர் விஜயை பார்த்துருக்கிறாரு, கூட்டணி வேணும்னு முயற்சி பண்ணியிருக்காரு. அதை வைத்துக்கொண்டு மாணிக்கம் தாகூர், ஜோதிமணியெல்லாம் ட்விட்டு போட வைத்தார். அந்த ஒரு நன்றி கடனுக்காக விஜய் இந்த சீட்டை கொடுத்துருக்காரு. கூடுதலாக நம்ம போய் பிஜேபி எதிர்க்க வேண்டிய நிலைமை வந்துடும் சொல்லி முன்னெச்சரிக்கையாக பாதுகாத்து கொள்வதற்காக இதை செஞ்சுருக்காரு. அதனால் பிரவீன் சக்கரவர்த்தி சொல்வது போல் இந்த எம்பி சீட்டுக்கு அவ்வளோ கொள்கை விளக்கம்லாம் தேவையில்லை. இது பச்சையான சந்தர்ப்பவாதத்தை தவிர வேற இல்லை. இவ்வளவு நேரம் பல்வேறு விஷயங்கள் குறித்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி.